சீமா, புரோகிதர் ஐயாங்களுக்குலாம் ஸ்வீட் வைக்கலாமா? உள்ள போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைமா. சரிங்கக்கா. கடவுளே, ஈஸ்வரா ஈஸ்வரா, என்ன கொடுமை நடக்குதுங்க? புரோகிதர்களுக்கு முட்டை போட்டுக்கீங்க. என்னாச்சு புரோகிதர் ஐயா? எங்க சாப்பாட்டுல முட்டையை வச்சு எங்க எல்லாரையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன ஆச்சு கேக்குறீங்க? முட்டையா? அக்கா, இந்த சீமாவும் ரோகிணி என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. புரோகிதரையா, புரோகிதரையா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த தவறு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இப்படி ஒரு அபச்சாரம் நடந்த பிறகும் நாங்கெல்லாம் கோவப்படாம இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? எங்க எல்லாரையும் நீங்க அவமானப்படுத்திட்டேன். இதையெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியாது. நீங்க பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திருக்கீங்க. பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு வாசப்படி இனிமே மிதிக்கவே மாட்டோம். புரோகிதரையா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இப்படி ஒரு தவறு நடக்கணும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. மத்தவாளுக்கு வேணா இது தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாலே இவ ரெண்டு பேருக்கு கூட இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த பாவத்துல உங்க எல்லாருக்குமே நிச்சயமா பங்கு இருக்கு. இந்த பாவ செயலை செஞ்ச உங்களை ஆண்டவன் என்னைக்குமே மன்னிக்க மாட்டான். புரோகிதர் ஐயா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. ஆமா புரோகிதர் ஐயா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. நாங்க இதுல ரசகுல்லா தான் வச்சோம். அட, நடந்த தப்புக்கு நீங்க 1000 சமாதானங்கள் சொல்லலாம், ஆனா அவமானப்பட்டு நிக்கிறது நாங்க மட்டும் தானே. புரோகிதரையா, இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி நாள்னு உங்களுக்கு தெரியும். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்க நடந்த தவறை எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்க குடும்பத்தோட சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து இப்படி கோவமா போகாதீங்க. புரோகிதரையா, ஒரு முறை, ஒரே ஒரு முறை அவரோட திதிக்கான சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க ஐயா. இந்த மாதிரி தவறு இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, உடனே நான் இந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்றேன். இந்த முட்டைகள் எல்லாம் எடுக்க சொல்லிடுறேன் ஐயா. ஆனா தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க போகாதீங்க ஐயா. அதுக்கப்புறம் அவரோட ஆத்மா சாந்தி அடையாது. நீங்க யாரும் போகாதீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கிற பாவம் பெரிய பாவம். அந்த ஆண்டவனே உங்களை மன்னிக்க மாட்டான். எங்கள மாதிரி ஆச்சாரமான புரோகிதர்களை நீங்க அவமானப்படுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்தால இனிமே எந்த புரோகிதரும் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டோம்.
ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் என்ன உங்க கூட பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உடனே எல்லாம் போலாம் இங்க இருந்து. வாங்க. இங்க இருக்கிறதே பாவம். வாங்க போலாம். வாங்க. வாங்க. ஐயா என்ன நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமா வாங்க போலாம். இந்த மாதிரி கூடாது. அவரோட ஆத்மா சாந்தி அடையாது. புரோகிதர் ஐயா நில்லுங்க. நான் உடனே அந்த இடத்தை சுத்தம் செய்ய சொல்றேன். ஐயா நில்லுங்க, போகாதீங்க. அட கடவுளே. இப்ப பாரு, 2 பேருக்கும் நல்ல திட்டு விழப்போகுது. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு